நாளைக்கு எபிசோட்ல பாக்யா பாட்டியை சாப்பிட அனுப்பிட்டு ராதிகாவை போய் கோபியை பார்க்க சொல்றாங்க. கோபியை பார்க்க போன ராதிகாவுக்கு அங்கதான் இருக்கு ஷாக்கு. கோபி ராதிகாவை பாக்யான்னு நினைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அப்போ கரெக்டா பாட்டி வந்து ராதிகாவை வெளியே கூட்டிட்டு வந்து திட்டி அனுப்பிடுறாங்க. வெளியே வந்த ராதிகா கிட்ட பாக்யா கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க தான் இருக்கணும், ஆனா இங்க தலைகீழா நடக்குது. உங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க அம்மா பசங்க எல்லாம் உயிரையே வச்சிருக்காங்க. அவரு சரியாயிட்டாருன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும்னு சொல்றாங்க. ராதிகாவும் கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைய சொல்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோபி சந்தோஷமா இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் பேசுங்க, எல்லாமே சரியாயிரும்னு பாக்யா ஆறுதல் சொல்றாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே கோபியை கூட இருந்து பாத்துக்கலன்னு பாக்யா மேல கோவப்படுறாங்க. கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு நான் என்ன ஒரு ஒய்ஃபா? பாத்துக்க வேண்டிய ராதிகாவை நீங்க விடவே மாட்டீங்களேன்னு பாக்யா கேக்குறாங்க. நீ பாத்துக்கலன்னு சொல்லிட்டல, அதோட விட்டுடு. என் பையன் விஷயத்துல எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு பாட்டி சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.